ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகநாத பைரவர். இப்போ பைரவரில் நம்ம நிறைய பைரவர் பார்க்குறோம். இந்த மேகநாத பைரவர் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கார். 64 பைரவர்களில் இவரை சில இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவருடைய வழிபாடு காஞ்சி, காசி, குருக்ஷேத்திரம் போன்ற இடத்துல வழிபாடாக இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மேகநாத பைரவர்னா யாரு அப்படின்னா, மேகத்தின் நாதம், அதாவது மேகத்தின் இடி போன்ற ஒளி. சரிங்களா, இவர் இறைவனின், அதாவது சிவபெருமானுடைய கோபத்தை குறிக்கின்ற சக்தியாக இருக்கிறார். சரிங்க, கோபம் எப்போ வரும்? சிவபெருமான கோபம் எப்போ வரும்? சும்மாலாம் வராது இல்லைங்களா? இந்த கோபம் தீமை அழிக்கும் பொருட்டு வரும். இவருடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை, தீர்மானம், தீமை அழிக்கணும். சரிங்களா, இப்போ ஒரு இடத்துல ரொம்ப வார் நடக்குது, ஒரு பெரிய போர் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் நம்ம தவம் பண்ணிட்டு இருந்தோம்னா சரியாகாது. முதல்ல அந்த தீமையை அழிக்கிறதுக்கான வலிமை, தீர்மானம் எல்லாம் கொண்டு நம்ம அதை அழிச்சிட்டு அப்புறம் தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பைரவருடைய சக்தி தான் மேகநாத பைரவர். இவருடைய கன்சோர்ட், அதாவது சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகநாதி இல்லைன்னா கஜாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை நீங்கள் வழிபட்டதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் வலிமையாகிடும். நீங்கள் எதுக்கும் அந்த தேவையில்லாமல் பேசுகிறது இதுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டெபிளைஸ்டாக ஆகிடுவீங்க. அன்ஸ்டெபிலிட்டி போயிடும். தீய ஆற்றல், அதாவது இப்போ கண் திருஷ்டி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பில்லி, சூனியம், பேய், ஏவல், தூண்டல், தாண்டல் எல்லாமே ஓடி போயிடும். எதிரிகள், இப்போ நீங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராகவே அது திருப்பப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பைரவரை பற்றி சொல்கிறாங்க. மிக்க நன்றி.